கைஸ் வெல்கம் டு ஆனஸ்ட் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன அக்கில் கேமிங் சாரி இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா இந்தியன் பைக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்போம் ஒரு கேமு. இப்போ நம்மளுக்கு நடக்கும் போது தான் எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். வாங்க கேம் உள்ள போயிடுவோம். அந்த கேம் முன்னாடி ஒரு கிட்ட தான் இருக்குது. நான் இப்போ போடுறேன். அம்மா நீங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள். எனக்கு யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தம்பி இப்போ பல்காக இருக்கும். போடுவார் வந்துடுவாங்க. என்ன எங்காச்சு என்னோட அழுத்தணுன்னு ஏதோ போது. ஐயோ நான் கண்டுக்கூடாது. அரசி கார்லாம் போயிடுச்சு. நிறைய கார் சேல் போட்டோம். வீட்டில் எங்கே கார் இல்லைதரா. சரி நம்மளும் வந்துட்டு என்ன 9090 போட்டால் ஒரு ஜீப் வர போகுது. ஐயோ கார் வாங்க முடியலையே. இப்போ காரை வாங்கிட்டு அந்த காரை விட வாங்கிட்டு இதை விட பண்ணி நம்ம காரை இதுதான் நிப்பாட்டு இடமெல்லாம் இருக்கு. சரி போகலாம். ஹோம்ஒர்க் சாரிஃபா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எல்லா காரம் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான்டா ஆய் முக்கிட்டுருக்கேன். என் டாடி தான் ஃப்ரெஷ்ஷப்பாகவே ஆக மாட்டேங்கிறேன். ஃப்ராங்க்லின் ஏன்னா ஃப்ராங்க்லின்னா இந்த கேம் உருவாங்கினவன் கண்டிப்பாக மென்டலாக தான் இருப்பான். ஓகே அட மொட்டை மண்டை மூஞ்சியை பாரு ஏதோ காட்டி ஏறுங்க மாதிரி வச்சுக்கிட்டு. சரி அண்ணா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகுனதெல்லாம் போதும். நீ ட்ரெஸ்ஸு நீ இதை போட்டுக்கிட்டு நீ மாஸ்க்கு போட்டுக்கோ. மீஸ் யாரை வாங்க வேணாம். பேக்கிறவங்களாம் அப்படி நினச்சிக்காதீங்கடா. ஆமால நம்மளுக்கு பைக்கு பாட தான் இன்னும் நம்ம பையே பண்ணல. நம்மளுக்கு இப்போ பைக்கு தேவைப்படுது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கவாசகி நிஞ்சா எடுத்துருவோம். இன்னொன்று டியூக்கு போட்டால் இது வருது. டியூக்கு போட்டால் இது வருது 0015. இது யூஸ்டு பைக்லாம் இது போட்டுருவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே R15லாம் நம்மளுக்கு பெரிய தேவையே இல்லை. சார் கலரே மாற்றுவாங்க. இதை போக வைக்கிறோம் பைக். ஓகே நம்ம R15 இதுக்குள்ளே தான் காற்று. இவங்களை நம்ம ஒரு கார் தான் நீங்கள் வாங்கணும். நம்ம என்ன வாங்கணும் இந்த நம்பருக்கு இந்த கார் தான் அனுப்புகிறோம். இதான் நம்ம ஆசைப்பட்ட காரை வாங்கிட்டோம். பை பண்ணிட்டேன். இந்த கார் ஃப்ளைட்டோட கம்பெனி. ஃபஸ்ட்டு இந்த காரை கூட்டு போனால் நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு சும்மா ஓட்டி வருவேன். நான் ஃப்ளைட் நான் அப்டேட் ஆகிடுச்சு. அன்றைக்கே நான் ஃப்ளைட் எடுக்கலான்னு பார்த்தேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன்னேன். என்னடா காரில் கருப்பு வருது. ஓகே என்னால் கூட வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் நியூவாக போடுறேன். எனக்கு சரியாக போகாது. நீங்கள் நம்ம போட நீங்கள் பண்ணது ஒன்று லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே அப்படி இல்லையா உங்கள் மண்டையில் கொஞ்சம் சட்டம் விட்டுருவோம். இதெல்லாம் தேவையா பண்ணுங்கள். ஓகே நம்ம பறப்போம்.
ஃப்ளைட் வந்து வரப்போகிறான் இங்கே தானே நான் இங்கே தானே இங்கே வந்துச்சு ஃப்ளைட் இருக்குன்னீங்க. ஐயோ ஃப்ளைட் வராதா? ஃப்ளைட் வரல இன்னும் நிற்கா எல்லாமோ நிற்கா மினிமம்மோ நிற்கா. ஆனால் இப்போ நான் ஒரு வேலை பண்ண தான் போகிறேன். யூடியூப்பில் இன்னும் ஒரு லைக் பண்ணல, யாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல. நான் வீடியோ போட்டிருக்கேனே ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க கைஸ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கு பண்ணுவோம். எனக்கு வந்து ரயில்வே ட்ராக்கில் R15 எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்க போகிறோம். டேய் இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, ரயில்வே ட்ராக்கில் கடைசி முடிகிற வரையும் நம்ம பைக் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகே, பைக் வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். இந்த பைக் வந்து 105 வரையும் மைலேஜ் தருது. அப்போது போடா நீ இப்போ அறக்கிறடா நீ ஃப்ராங்க்லின்னு போடா. இன்னொன்று அம்மா அக்கா எவ்வளோ ரைடு வரீங்களா அண்ணா? எவ்வளோ ரைடு வரீங்களா? வேணா 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 வர மாட்டியா? நீ வருவியாடா? என்ன சொல்கிறேன் கிராணி தாங்க என்னால் தயவு செஞ்சு போடவே முடியல. ஏன்னா வந்து சரியாகவே விளையாட முடியல. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா ட்ரெயின் கீ அது இது கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக போடுவோம். நம்ம வந்து ஐசல் வண்டியில் டயரே சரியில்லையாடா. நீ போடா, நீ பிராண்ட் நியூடா, நீ பறக்கிறடா. ஓகே, நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம வந்து போவோம். சரி அண்ணா அன்னைக்கு போனேன். என்ன என்ன ஐட்டங்களோ வீட்டி பக்கலு இப்போ நல்லா போகுதுல. ஒரே ரவுண்ட் அடிக்கணே தான் இப்படி தான் போகிறோம். குறுக்கில் ட்ரெயின் வர மாதிரி தான் நல்லது. அன்றைக்கி இங்கே தானே ஆக்சிடெண்ட்டு எங்கே அப்பா சரி. இது என்ன வேண்டா ஃப்ராங்க்லினே கொஞ்சம் பார்த்துவோம். சரிங்க, நான் இப்போ வந்து ஒன்று பண்ண போகிறேன். எனக்கு நீ ஹெல்மெட்டே விட்டு வர சரி பரவாயில்ல. இன்னைக்கு நான் பண்ண போகிறது என்னென்னா ட்ரெயினு. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன். நான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னடா அது வரவே இல்லை. சாவி இல்லைடா. ட்ரெயினு ஹெல்மெட்டை கல்வி பண்ணானா ஹெல்மெட்டை மட்டும். ஓகே, R15 நிற்கும் போதே நீட்டாக இருக்குங்க. உட்கா படுறா இல்லை நம்ம R15 தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லா பைக்கோட. H2RRலாம் வாங்கலாம். நான் இதான் இதுலேயே நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பற தமிழில் கொடி பறக்குது. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது அப்டேட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த அப்டேட் இருக்கு அப்புறம் சீக் போட்டு பாருங்கள். சூப்பர் ஃப்ராங்க்லின் ஷாபா ஏன்டா இப்படி இருக்கீங்க? இப்போ எல்லா பைக்குமே போயிடுச்சா? ஐயோ எல்லாம் அழிச்சு விட்டான்டா இந்த ஃப்ராங்க்லின் மண்டையன். டேய் நிலம் ஐயோ ஏங்க நல்லா தாங்க போயிட்டுருந்தேன். ஸ்லோ மோஷன் இருக்குன்னே அவன் போய் அங்கே இடிச்சு விட்டான். ஒன்று ஃபோனுக்கு போடா. ஐயோ பக்கம் ஆயிடுச்சா? முன்னாடி வரும். ஏன்னா ஐயோ 1820 3005 700
வச்சுட்டு போட்டியா இப்போ இன்னொரு கார் இருக்குமே அப்டேட் தெரியலையே என்ன கருத்துறது நம்மளோட மாசுதான நம்ம பிள்ளைங்க போகலாம் காரணம் பார்த்தா யாருமே கிடையாது சரி இந்த கார் எடுத்துருந்தீங்கன்னா வண்டி மெயின் பைக் தான் யூஸ் பண்ணுறது ஏன்னா வண்டி வந்து அது யூஸ் பண்ணால் அப்படியே டான்ஸ் செத்தாலும் போக மாட்டான் அதுதான் எங்கள் ஷாட்லேயுமே இது வந்து ஏதோ ஒரு அப்டேட் ஆகும் இது போஸ்ட் தெரியுது GHOS போஸ்ட் யூ எங்கடா HOUSE போஸ்ட் ஹவுஸ் நாங்கள் போவோம் என் தலை போல் ஐயோ பைக்கில் நம்ம எங்கடா போடலாம் தறி விழுதுடா அம்மாடி ஆத்தா டே பைக் எங்கடா நீ பட்டுற பைக் டங்கு சரி ஒரு நல்ல இடம் ஒன்று கிடச்சிருக்குன்னு பார்த்தா இதோ இந்த இடம் தான் ஓகே நீ ஃபோன் எடு நீ ஃபஸ்ட்டு இங்கே நிப்பாட்ட போகிற பைக் தான் என்ன பைக் சொல்லுவோம்னா ஏதாவது டியூக்கே ஓட்டுவோம் ஏன்னா இது வரையும் நம்ம வந்து டியூக்கு வச்சு சேலஞ்ச் பண்ணுவோமா ஏன்னா டியூக்கு தான் ஓட்டியே ரொம்ப நாளாச்சு வேணாம் R15 அழுவோம் தம்பி டியூக்கு நீ கவலைப்படாத நான் நீங்கள் ரைடு போகும்போது ஒன்று தான் அழிச்சிட்டு போவேன் டேய் நீ ஸ்டார்ட் ஆகாம இறாரா நம்ம வந்து நல்லா தான்டா போயிட்டுருந்தேன் எரிங்க நான் வந்து நல்லா தான் போயிட்டுருந்தேன் எரி நான் இங்கே ஹெல்மெட் போடுவேன் இங்கே ஹெல்மெட் போட்டுருவேன் நிப்பாட்ட வண்டிய ஓகே நம்மள்ட்ட வந்து ஐயோ நான் எதுக்குறேன் இது எழுத்துனேன் ஹெல்மெட்டு போடுறா டே ஐயோ ஃப்ராங்க்லின் மண்டையா போடுறா மாடி இப்போ தான் போடுவீங்களோ சரிங்க இப்போ ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்துருவோம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு ரைடாகவும் நான் போயே வாங்கிடுவேன் இந்த R15 கூட பரவாயில்லைங்கண்ணா அதெல்லாம் போடாதீங்க சைக்கிள் வேறு ஒன்று இருக்கடா 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 வேணாம் நான் போவே இல்லை ஹே என்னடா நீ ஆண்டி 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 நிறுத்து 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 இந்த ஆண்டிகிட்ட போய்ட்டு கேட்போம் ஆண்டி ஆண்டி ரைடு ஆனீங்களா ஏறியே ஏறியா இல்லையா ஆண்டி நான் வந்து ரைடு போகிறேன் நீங்கள் ரைடு வந்தால் வாங்க ஓகே நீங்கள் வரலைன்னா போங்க நான் வந்து சூப்பரான பைக் ஒன்று வச்சுருக்கேன் R15 இதில் நீங்கள் வரலன்னா போ ஓகே ஐயோ R15 யாரும் மதிக்கிறதே இல்லை நம்ம பழைய வீடை பற்றி எத்தனை வருஷம் ஆச்சு போய் பார்த்துட்டு வந்து பார்ப்போமா சரி பழைய வீடை பற்றி பார்த்துட்டு வரோம் நம்ம பழைய வீடு தான் இப்போ இங்கே தான் பைக்கெல்லாம் நின்றுச்சு நம்ம ஒரு தடவை பைக் நிப்பாட்டோம் அது இந்த வீடு தான் வாடகை கூட போக மாட்டேங்குது ஹெல்மெட் ஏன் கழட்டி போட்டுரு போட்டாலும் ஹெல்மெட்டு கழட்டுற போடு கழட்டி போடு இந்த வீட்டுக்குலாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஸ்விம்மிங் பூல்லாம் அம்மாவோட ஏற்றம் இந்த வீட்டில் ஒரு சட்டி உள் பனியன்
ஓகே அம்மாடியா ஏன் நல்லாவே இருக்குது. சரி இன்னும் ஒன்று நின்றா நம்மளுக்கு வந்து டாஸ்க்கு முடிக்க முடியாது. டாஸ்க் முடிச்சுன்னா வீடியோ முடிச்சிடலாம். என் அம்மாடா டேய் பின்னாடி போட ஃப்ராங்க்லி மண்டையா. ஐயோ 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 வீலிங்க. ஏஹே ஒரு மோட் இருக்குங்க. இந்த மோட் வீலிங் மோடா அந்த அழுத்தினாவே எனக்கு பிரச்சனை தான் வரும். எங்கடா வழி அங்கேயா இதெல்லாம் என்ன இங்கேயே ஹெல்மெட்டை போட்டு கிளம்ப வேண்டியதான். ஹெல்மெட்டை சேவை கொடு ஹெல்மெட் வரும். ஓகே இந்த நான் கேட்குறேன் ஒருத்தவங்க ஒரு லைக் பட்டனை தானே அழுத்தி விட்டு போயிட்டே இருங்க. லைக் பட்டன் அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ் கிளம்புவோம். இப்போ போடா என் அம்மாடி முடியல இந்த கேம் சத்தியமாக சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த இது இடத்துமே எனக்கு ஒரு ராசியாக இல்லை. இது வரை கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும். என்னடாச்சு திரும்பினா பைக் பண்ணேன் வேணாம். இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல. இந்த தடவை காரை கட்டல எதுவும் கட்டல. இப்போ நெட்டை வெளியே தான் போகிறேன். R15 பைக்கு இந்த தடவை R15 வேணாம். ரொம்ப ஸ்பீடாக போகிற பைக்னா என்ன பைக் இருக்குது ஹையபுசா எடுத்துருக்கேன். R15 எடுத்துக்கலாம் வேணாம் இருந்தது. ஏன்னா R15 எனக்கு ஒர்க்கே ஆகல. இன்னும் இதுவரை முடியே சும்மா தளம் கட்டிடுச்சு. நீங்கள் கூட நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கிறியா? போட்டுக்க. இப்போ எதுக்காக தேவலாமல் வருது. போடுறா மண்டை ஹெல்மெட்டை போடுறா. அடங்கு பிரேக் அடிச்சதை போட்டு நான் ஸ்கிட் அடிக்கிறான். எனக்கும் ஆரம்பிச்சது எப்போ வரல பாருங்க. இதெல்லாம் முருகனாக போட்டு பாருங்க. ஐயோ இது எடுத்து போட்டு இப்போ செத்துட்டாலும் இப்போ நான் என்ன முடிச்சேன். நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க தெரியும். இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. நான் ரொம்ப அழுகிறேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்க ப்ளீஸ். நான் அழுத்து நான் லைக் போட்டே பண்ணுங்க. இது பண்ணுறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ தரேன் நீ நான் எதுவுமே அழுத்தலை. நேரத்துக்கு தான் திடீர்னு வெளியே போயிடுச்சு. இருக்கிறதுல டாப்பு ஸ்பீடான பைக்கும் இதான். அதெல்லாம் ஒன்று தான் ஹையப்ஸாங்க. ராசியாக போடுற குறுக்கல்ல வண்டி வருது. ரயில்வே ட்ராக்கில் தான் இந்த டாஸ்க்கு. இப்போ டக்குன்னு நம்ம போகிறோம். சேலஞ்சு முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ இன்டர்நெட் கேம் சிமுலேட்டர் நான் போட போகிறேன். GTA 5 நான் போடுவேன். ஆனால் இப்போ போட மாட்டேன். ஆனால் போட்டே தான் இருப்பேன். ஓகேங்க சரி போவோம். நைட்டு இந்த டாஸ்க்கை நான் கண்டிப்பாக முடிச்சே தான் ஆகணும். ஓகே புடத்து இடிச்சிடாதா எங்கேயோ. தயவு செஞ்சு எங்கேயோ இடிக்காமல் சூனே கெஞ்சுறேன். ஸ்பீடு எடுத்துட்டு போடா போ. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடு போ. ஹையப்ஸா ஒன்று தான் நம்பிடுங்க. உன்னை தண்டா நம்புனேன். அவுத்து விட்டு ஓடிடுறது. ஒன்று தான் நம்பிட்டு போகிறேன். டக்குன்னு வேகமாக போ. போடா போ. எவ்வளோ முடியுமோ போ. ஆனால் நீ நம்ப அது இது இங்கே தான் வருமா? அதான் இங்கேயே வரையடா. சரி நம்மளும் போடுது. நம்மளும் அப்லோட் பண்ணுறதே இருக்கோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன காரணம்? எதுனாலும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க.
சொல்லு கடுமையாக போடுவேன் நான் லைட் விட்டு வேறு போனாலும் ஃபஸ்ட்டாக உண்டு வேறு போனாலும் ஃபஸ்ட்டாக போயிட்டு வந்துடும் நேரத்து கூட வந்துட்டோம் பைக்கு எவ்வளோ ஃபியூல் வேலை ஏற போகுது இன்னும் இந்த கேமில் பிடிச்ச ஃபியூல் போட்டு தான் இல்லை அதை விட கொண்டு வரல ஃபியூல்னா நமக்கே கொண்டு வரும் ஐஎஃப்எஸ்ஸால் ரொம்ப பெட்ரோல் ட்ரைவ் பண்ணி விட்ருவோம் இப்படியே சென்ட் பண்ணுறது இதெல்லாம் வெயிட் பண்ணுறோம் அப்புறமா அப்லோட் பண்ணுவோம் ஓடுங்க ஏன்னா லோடிங் போச்சுன்னா போகணும் எவ்வளோ நாளாக போவேன் போடா போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சேரும் லண்டனாகும் என்ன தூரம் இல்லையோ அக்கில் கேமிக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க எனக்காக தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க வெற்றிகரமா டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அம்மாடா அண்ணா சொல்லிட்டுமா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுறது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களோட அன்புள்ள கீழ் இந்த நான் போயிட்டு வர லைக் பாய் பாய் ஃப்ரெண்ட்